ஏத்தா சின்னவள கொஞ்சம் தள்ளிக்க. இந்தாமா எடுத்துட்டு வந்துட்டேன். புடி. சிங்காரம், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம்? சும்மா வந்து பார்த்து போனா பத்தாதா? இருக்கட்டும் ஐயா. தீபாவளி அதுமா பொண்ணு வாழ்ற வீட்டுக்கு வெறுங்கையோடு எப்படி வர சொல்றீங்க? ஏதோ என்னால முடிஞ்சதை செய்யணும் இல்லையா? எப்படியும் இது கடன் தானே வாங்கியிருப்ப. அதை விடுங்கயா. என் பொண்ணுக்கு செய்யறத விட வேற என்னையா எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துற போது? அதுவும் இல்லாம என் பிள்ளைய சாமி மாதிரி காவந்து பண்ணியிருக்காரு சின்னையா. அவருக்கு நான் என்ன செஞ்சாலும் கம்மி தானேயா? என்ன சொல்றீங்க? ஐயோ, ஒட்டுமொத்த ஃபேமிலியும் என்ன புகழ்ந்துகிட்டே இருக்கீங்களே. எனக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கு நந்தினி. தம்பிக்கு எப்பவுமே கிண்டல் தான். அதுவும் ஒரு வகையில நல்லதுதாம்மா. எல்லாத்தையும் தூக்கி தலையில சுமந்துக்காம அப்படி அப்படியே விட்டுட்டு போயிடலாம்ல. அது என்னவோ உண்மைதாங்க ஐயா. கையில வச்சிட்டு நிக்கிற குடுப்பா. ஆமா ஐயா, நீங்க கிழக்கு பக்கம் நின்னு இந்தாங்க வாங்கிக்கங்க. டாடி, இந்த வீட்ல எந்த பக்கம்? கிழக்கு பக்கம். டேய், நீ நிக்கிறதே கிழக்கு பக்கம் தான்டா. ஓ அப்படியா? ஓகே ஐயா வாங்கிக்கங்க. வாங்கிடுவோம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன என்ன என்னாச்சு? என்ன பண்றீங்க? இல்ல, நந்தினிக்கு என் டாடி கிஃப்ட் கொடுக்கும்போது நீயும் தான் டாடி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினல்ல, அப்ப நானும் அப்படிதானே பண்ணணும். கரெக்டா நந்தினி? ஆமா ரைட்? ஐயா ஐயாவும் நானும் ஒண்ணுங்களா? நீங்க போய் என் காலில் விழுகலாமா? என்னங்க எப்படி பண்றீங்க? அதுல என்ன அங்கிள் தப்பு இருக்கு? இத பாருங்க, நல்ல மனசோட யார் என்ன பண்ணாலும் அது கரெக்ட் தான், ஒண்ணுதான். இல்லங்கயா, இதெல்லாம் தப்புங்க. ஏமா இதெல்லாம் நீ சொல்றது இல்லையா? சார் அதெல்லாம் வேண்டாம் சார், நீங்க வாங்கிக்கோங்க. ஏன் நந்தினி, ஏன் 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 விழக்கூடாது? என்ன தப்பு? என்ன தப்பு அப்படி விழுந்தா? அதெல்லாம் வேண்டாம் சார். அதுதான் ஏன்னு கேக்குறேன் நந்தினி.